வேளாண்மைக்கு உயிர் நாடியாக விளங்க வேண்டிய அரசு விவசாயத்தையும் வேளாண் கல்வியையும் கேலிக்கூத்தாக்கி மாணவர்களின் கனவுகளை சவப்பெட்டியில் அடைக்கும் அவலத்தை அரங்கேற்றி வருகிறது. எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது சேலம் மாவட்டம் தலைவாசலில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் விவசாய மேம்பாட்டிற்காக கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் ஸ்டாலின் மாடல் அரசால் கிடப்பில் போடப்பட்டு இன்று தூசு படிந்து கிடக்கின்றன. இதுதான் விவசாயத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் ஸ்டாலினின் உண்மை முகமா? தமிழ்நாட்டில் வேளாண் வளர்ச்சி குறித்து மேடைகளில் மெருகூட்டப்பட்ட பட்டியல்களை வாசித்து மக்களை மயக்கும் ஆளும் கட்சி வேளாண் கல்வியிலும் அக்கறையின்றி செயல்படுவது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் 47 கல்லூரிகளில் வெறும் 19 மட்டுமே அரசு கல்லூரிகள். மீதமுள்ள 28 கல்லூரிகள் தனியார் இணைப்பு கல்லூரிகள். கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு புதிய அரசு வேளாண் கல்லூரி கூட கொண்டு வராத அரசின் இந்த செயல் கல்வியை வணிகமாக்கும் அரசின் வெட்கக்கேடான சாதனை அல்லவா? 2023-24 கல்வியாண்டில் பட்டப்படிப்புகளுக்கு 41,434 மாணவர்கள் விண்ணப்பித்திருந்த போது சேர்க்கைக்கு வெறும் 5,361 இடங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டன. இதில் 2,806 இடங்கள் தனியார் கல்லூரிகளுக்கு. அரசு கல்லூரிகளில் இடமில்லை என்று மாணவர்களை திருப்பி அனுப்பி தனியார் கல்லூரிகளின் கைகளில் தள்ளுவதுதான் விவசாயத்திற்கு ஆதரவு தரும் லட்சணமா? வேளாண் கல்வியின் நுழைவு வாயிலேயே தனியாருக்கு அடகு வைத்துவிட்டு விவசாய மேம்பாடு பற்றி பேசுவது மக்களை ஏமாற்றும் நாடகம் அல்லவா? தமிழுக்காக கலராக விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசு தமிழில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் மற்றும் ஹார்டிகல்ச்சர் படிப்புகளுக்கு தலா 50 இடங்கள் மட்டுமே ஒதுக்கியுள்ளது. தமிழகத்தின் மொழி உரிமையை மதிக்காமல் தமிழ் மாணவர்களின் கல்வி வாய்ப்பை முடக்கும் இந்த செயல் விவசாயத்திற்கு ஆதரவு என்ற பெயரில் நடத்தப்படும் துரோகம் அல்லவா? தமிழக விவசாயத்தையும் வேளாண் கல்வியையும் இருளில் தள்ளி மாணவர்களின் கனவுகளை சவப்பெட்டியில் அடைக்கும் இந்த அரசை துடை தெரிந்து விவசாயத்திற்கு உண்மையாக இருக்கும் தலைமையை மக்கள் தேடும் நாள் வெகு தொலைவில் இல்லை.